பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஆண்டவருடைய துக்கம், ஒரு தகப்பனுடைய துக்கம். ஏன்னா நாமெல்லாம் பிள்ளைகள். யோவான் 1:12 படி விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகள்னார். அதே 11ஆம் வசனம் என்ன சொல்லுது? யோவான் 1:11. ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு வசனத்தையும் முன்னாடியும் பார்க்கணும், பின்னாடியும் பார்க்கணும். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதாங்க பிள்ளை தகப்பனை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாமா? ஏன்னா ஒரு மனுஷன் இருந்தான், தன் தகப்பன் ஆஸ்தியை பிரிச்சு கேட்டான். அவர் சொல்லியிருப்பாரு, டே தம்பி, உனக்கு இங்க என்னடா குறை? உனக்கு இங்க என்ன குறை? அப்பா உன்னை கவனிக்கலையா? வேலைக்காரங்க ஏதாவது உன்னை பார்க்கலையா? ஏன் உனக்கு ஏதாவது குறை உண்டா? அண்ணன் எதுவும் பேசிட்டானா? என்கிட்ட சொல்லு. உன் சொத்து எங்கேயும் போதுடா, நான் உனக்குரிய ஆஸ்தியை சேர்த்து தரேன்டா, என் பங்க கூட சேர்த்து தரேன்டா, வீட்டை விட்டு மட்டும் போயிடாதடா. ஆனா அந்த மகன் கேட்டானா? இல்லை. எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு துன்மார்க்கமாய் ஜீவித்து தன் ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டான். தன் வாழ்க்கையில குறைவிட தொடங்கும் போது தகப்பனுடைய அன்பை நினைத்தான். நான் என் தகப்பனிடத்துக்கு போவேன், எல்லாவற்றையும் அறிக்கையிடுவேன். தகப்பனை, உமக்கு பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், இனி நான் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு தகுதி இல்லை, என்னை வேலைக்காரனா வச்சுக்கோன்னாலும் அவர் வேலைக்காரனா வைக்கல. வீட்டு வாசல்ல ஒவ்வொரு நாளும் தன் மகன் வருவானா என்று எதிர்பார்த்து காத்திருந்த தகப்பன் வரும்போது பார்க்கிறான், அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா வரும்போது ஓடி போய் கட்டி அணைத்து கொண்டு காணாமல் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான், மரித்தான், உயிர்த்தான் என்று மகிழ்ந்தானே. அந்த தேவனிடத்துல நம்ம அவரை ஏற்றுக்கொள்ள முடியுதா? அதனாலதான் யோவானுக்கு எழுதும்போது மிக அழகா எழுதுறார். யோவான் 1:11 திரும்ப எல்லாரும் கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் கையில் எடுத்துக்கிட்டா நீங்களும் நானும் மற்றவங்களும் தேடி எடுக்கிற வரைக்கும் பலியான செம்மறி பாபல்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தபடி, பலியான செம்மறி பாபல்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தபடி, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியம் நீ. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியம் நீ. பரிசுத்தரே படைத்தவரே, பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அவருடைய துக்கம் என்னையா? யோவான் 1:11 மிக அழகா எழுதி வச்சிருக்கார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ. ஆனா அவர் தம்முடைய சொந்த ஜனத்தை தேடி வந்தார். ஏன்னா என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதேன்னு அந்த ஜனத்தை மீட்பதற்காக தன்னையே கொடுக்க வந்தார். ஆனா அவர் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதாங்க தேவனுடைய துக்கம்.
என் ஜனம் இன்னும் அறியலையப்பா, மனம் திரும்பலையே. இதுக்கு மேலே என்ன செய்ய? அவர் சிலுவைக்கு போன பிறகு கூட அதனால தான் சொல்றார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதுன்னு கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. எனக்கு அன்பானவர்களே, எபிரெயர் 10ஆம் அதிகாரம் 38, 39 வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானா அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல், நல்ல கவனிங்க, கெட்டு போறதுக்கு பின்வாங்குகிறவளா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆத்துமாக்கள் அழிந்து போகக்கூடாது. அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை, அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பே. அழிந்து திரிகின்ற ஓடி ஓடி உழைப்பே. அழிந்து திரிகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பே. ஓடி ஓடி உழைப்பே. தெய்வமே வாருமே, ஆத்ம பாரமே. தெய்வமே வாருமே, ஆத்ம பாரமே. ஏன்னா ஆத்மாக்கள் அழிந்து போதே. அதனாலதான் புலம்பல் 2:19 வாசிக்கிறோம், எழுந்திரு, முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்திலே உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்று. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவர்களுக்கு நேராய் ஏறு. ஏன்னா எத்தனை ஆத்துமாக்கள் அழிஞ்சு போகுது. ஆண்டவர் அதனால தான் அங்கே துக்கம். ஐயோ, என் ஜனம் என்னை அறியலையே, என் ஜனம் என்னை அறியலையே. உண்டாக்குன தூதர்களை பற்றி கவலைப்படலை. பிசாசுக்காக வச்சார், அவன் கீழே விழுந்தார், அதுக்காக கவலைப்பட்டாரா? அதுக்கெல்லாம் துக்கம் இல்லை. நீயும் நானும் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டு அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவனும் கெட்டு போயிடக்கூடாது. அதுதான் தேவனுடைய துக்கம். அதனால தான் அவர் சொல்றார், யாக்கோபு 4:8 வாசிக்கிறோம், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆமா, அவன் நம்ம போய் சேரணும். அவரிடத்துல சேராம தள்ளி போனா என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாடுறதா, எங்கோ நான் வாழ்ந்து என் நேசர் தேடி வந்தே. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்து என் நேசர் தேடி வந்தே. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் ஆற்றிவிட்டே. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் ஆற்றிவிட்டே. அப்பா நன்றி, உமக்கு நன்றி, அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் கிடந்தே தள்ளாடி நடந்து தயவாய் நினைவு கூர்ந்தே. தள்ளாடி நடந்து தயவாய் நினைவு கூர்ந்தே. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து, கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீ. என்னை கலங்காதே என்று
கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. முளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. நல்ல கவனிங்க, தேவனிடத்தில் சேருங்க, அவர் நம்மட கட்டாயம் சேர்வார். நாம் அவரோட பின்வாங்கி போனா அவரும் விட்டுடுவார். அவ்வளவுதான். முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை பரிதவிக்கப்படத்தக்கவளா இருந்துடக்கூடாது. முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஆண்டவரிடத்தில் சேரணும். அந்த குமாரன் தகப்பனோடு போகிறானே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது, உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஒரு பையன், ஆம்பளை பையன் இருக்கான். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. திடீர்னு வரான், டாடி மம்மி நான் தனி குடும்பம் போக போகிறேன். சரி போய்ட்டு வா அப்படின்னா சொல்லுவீங்க? போய்ட்டு வான்னு சொல்லுவீங்களா? முடியாது. உடனே கேட்பீங்க, இங்கே என்னடா குறை, அம்மா விட்டு ஏண்டா போகிற, அப்பா விட்டு ஏண்டா போகிற, நீ எதுக்குடா தனியாக போயிருக்கணும், எங்களோட இருடா, விடுவோமா? முடிஞ்சால் அப்பா அம்மா என்ன செய்வார், நாங்கள் ஏதாவது தப்பாக பேசிட்டா கூட மன்னிச்சுக்கடா பிள்ளைகிட்ட கூட கேட்பார். ஏன்? பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டான். ஏன்னா தான் பிள்ளை இல்லையா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொண்ணாக இருந்தால் விற்று விடும். அதனால தான் பொன் குஞ்சா இல்லை. பொண்ணு இருக்கிற வேலைக்கு உடனே கொண்டு காக்கா குஞ்சை பிடிச்சி விட்டுறான். இப்போமே காக்கா குஞ்சை விட மாட்டேன்னா கோழிக்கு பல பிரியாணி போடுறான். போகட்டும். எனக்கு அன்பானவர்களே, தான் பிள்ளை போகிறேன்னு உடனே எந்த தகப்பன் தாயாது போ பரவாயில்ல போ, அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறோமா? பொண்ணு இருந்தால் போக சொல்லுவோம், ஏன்னா புருஷன் வீட்டுக்கு போகணும், அதுதான் நியாயம். ஆனால் மருமக எங்கே இருக்கணும்? தான் வீட்டில் தான் இருக்கணும், பையன் வீட்டில் தானே இருக்கணும். பையனும் வேணும் தனி கொடுத்துட போனால் போயிட்டான்னு சொல்லிடுறோம். என்ன குறை அதையா சொல்லிட்டு போட, நாங்கள் என்னமா குறை வச்சோமா, உனக்கு ஏதாவது செஞ்சோமா, ஏதாவது ஒரு குறைய சொல்லுப்பா, அப்படி சொல்லியிருந்தா கூட நாங்கள் இனிமேல் திருத்திக்கிறோம்ப்பா இப்படி கேட்போம். அந்த தகப்பன் கேட்டவொன்னு இந்தாந்தா வாங்கிட்டு போனா கொடுத்துட்டான். எவ்வளோ சொல்லி பார்த்துருப்பேன், பையன் தான் நோ இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் போய் தனியாக எனக்கு இஷ்டப்படி செய்ய போகிறேன், என் இஷ்டப்படி நடந்தேன். ஐயோ, கடைசியில் வந்து தான் தெரிஞ்சு. அப்பா அதுக்காக கூடயே வரல. எங்கே வரைக்கும் வரல? பண்ணி மேய்க்கிற இடம் வரைக்கும் வந்தார். எல்லாம் கேட்டு வரைக்கும். அவ்வளோதான். அது இப்படியே நடந்து போயிட்டு இருக்கா, எட்டி பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். அப்படியே அந்த உருவம் மறைஞ்ச பிறகு வந்து ஒவ்வொரு நாளும் எதிர்நோக்கி காத்திருப்போம். நம்மளும் இன்றைக்கி கத்தரை எதிர்நோக்கி காத்திருக்கோம். வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, நல்லாப்பு நேரிடாது மகளே. தலலா தலலா
la 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 la. உன்னதமான கர்த்தரையே, உன்னதமான கர்த்தரை நீ உறைவிடமாக்கி கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை, அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால், ஆட்டுக்குட்டி ஐயா ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஐயா நேரிடாது மகனே, ஐயா நேரிடாது மகளே. கேட்ல இருந்து ஒவ்வொரு நாளும் என் பையன் எப்போ வருவான் எப்போ வருவான் எப்போ வருவான். ஒரு நாள் மூத்தவனாவது வந்து அப்பா கவலைப்படாதீங்கப்பா தம்பி வந்துடுவான்னு சொன்னானா? இல்லை வேதத்தில் இருக்கா? மூத்தவன் வந்த பையன் வந்த உடனே விசேஷம் நடத்தினாலும் கோச்சிட்டு போய் எங்கே இருந்துக்கிட்டான், பயந்துக்கிட்டான். தொலைச்சி போட்டவனுக்கு இப்படி விசேஷமானா. ஆனால் தகப்பனுடைய அன்பு வித்தியாசங்க. அதனால தான் கேட்குறாரு, எப்பா என்கிட்ட சேருங்கப்பா, ஏன் விலகி விலகி போகிறீங்க? ஏன்னா அவருடைய உள்ள எதுக்காக? நம்ம தானே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. உமக்காக உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. சிலுவை சுமந்தே என்று இயேசுவினை தொடர்ந்தே, சிலுவை சுமந்தே இயேசுவினை தொடர்ந்தே. சேவை செய்தேனா சேவையில் மதிப்பேன், தீப கிரீடம் பெறுவே. சேவை செய்தேனா சேவையில் மதிப்பே, தீப கிரீடம் பெறுவே. உமக்காக உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா.
இப்படி நம்மால் அவரிடத்துல சேர முடியுதா? ஆண்டவர் கேட்கறதுக்காக நம்மால் சொல்ல முடியுதா? அவர் துக்கமுகமாக ஏன் இருந்தார்? கடைசி வரைக்கும் அவன் தாகம் தீர்க்கப்பட்டதா? உலக பிரகாரமாக அவன் புரியாமல் கொண்டு காடியில் நினச்சி ஈசோப்பு தண்டில் மாட்டி கொடுத்தான். ஆனால் அவர் சொன்னதாக அவனுக்கு புரிஞ்சா? உலகத்தில் இருக்கும்போது அழைச்சார். யோவான் 7:37-38 பண்டிகையின் நாளான பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு சொன்னது என்ன தெரியுமா? கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்றான். ஆனால் சிலுவையில் அவருடைய தாகம் தீர்ந்துச்சா? நினைக்க சொல்லுவேன். அவர் அசட்டை பண்ணப்பட்டார். ஏன்னா தீர்க்கதரிசி எழுதி வச்சான். எப்போ? இயேசு பிறக்கிறதுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா எழுதி வைத்தான். எழுதி வைத்த என்ன சொன்ன? அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், துக்கமுகமாக இருந்தார். இத்தனை சொன்ன ஏசாயா அவர் பிறந்து வளர்ந்து சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து பரத்துக்கு ஏறினாலும் இன்னைக்கு அவருடைய துக்கமுகம் மாறி இருக்கா? லெந்து டேஸ் வந்தால் நம்மளும் போய் எத்தனையோ லெந்து செய்திகளை கேட்கிறோம். ஆனால் அவருடைய துக்கத்தை மாறுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம மாறி இருக்கோமா? எனக்கு கண்பானவர்களே, ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை மறந்துடாதீங்க. முதல்ல சொன்னேன் மனதின் துக்கம், 2வது சொன்னேன் குடும்பத்தின் துக்கம். எனக்கு அன்பானுடைய சில நேரத்தில் இழந்ததுனால வருகிற துக்கம், இதெல்லாம் ஆண்டவர் துக்கம் இல்லை. ஏன்னா நம்ம துக்கத்தை அவரால் ஒரு நிமிஷத்தில் மாற்ற முடியும். ஆனால் அவருடைய துக்கத்தை நீங்களும் நானும் மாற்றுறதுக்கு உயர்குல திராட்சை செடியாக இருக்க வேண்டிய நாம ஆகாத காட்டு திராட்சை கொடியாக போயிட்டோமே. ஏதாவது அவரிடத்தில் ஒரு அநியாயம் உண்டா? அதை கேட்குறாரே, நம்மால் பதில் சொல்ல முடியுதா? சகுலை போல கர்த்தர் ஒரு நாள் சந்திப்பாரானால், என்னைக்கு சபைகளுக்குள்ள பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற சகுல்களை சந்திக்கணும்னா கர்த்தர் சபையில் நியாய தீர்ப்பு வரும்ச்சுன்னா என்ன ஆகும்? தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே. இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்குறதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து வர்றதுக்காக மட்டுமில்லை, இந்த பார்வையற்ற மக்கள் திருச்சபையின் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் போதும், எல்லாரும் ஆத்மா வரணும், ஐயோ நாளைக்கு நிரம்பி ஒழியணும்பாங்க. நான் சொல்லுவேன் ஒரு 10-15 பேர் குறையட்டும்பா. ஏன்னா இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர செலவு, சாப்பாடு கொடுக்கறதில்ல, ஐயோ நம்மளால் முடியலையான்னு. ஆண்டதுலார் நான் போஷிப்பேன் பார், இதுவரை நடத்தி வருகிறார். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் நீங்களும் இதற்கென்று உதவலாம். எப்படி பிரதர்? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது. ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை கணக்கு வைக்கணுமே, எங்களுக்கு வழி இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் நல்லா செய்யலாம்னு நினைக்கிறோன்னா என்ற கேளுங்க, சொல்கிறேன். அது வழியாக நீங்கள் பண்ணால் அதுக்கு ஒரு வழியும் உண்டு. அது மட்டுமல்ல, ஐயா வந்து பார்க்கலாமா? தாராளமா வாங்க, ஆனால் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஏன் தெரியுமா? எங்கள் சபையெல்லாம் கிராமங்களில் உள்ளதள்ளி இருக்குது. நீங்கள் வந்து தேடி அலையாமல் வர சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு காத்திருந்து வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு திருப்பி கொண்டு அந்த இடத்துல விடுற வரைக்கும் உங்களோட இருப்பேன். ஏன்னா 1வது 3வது வாரத்தில் மதுரையில் இருப்பேன், 2வது 4வது வாரத்தில் திருநெல்வேலியில் இருப்பேன். நீங்கள் அந்த நாட்களில் எங்கே வரீங்களோ சொல்லிட்டு வாங்க. இல்லை நீங்கள் இல்லை எங்களுக்கு முதல்ல வசதி இல்லை, அதனால் 2 தான் வாரம் சொன்னால் அதுக்கு தக்க நான் மாற்றி உங்களுக்காக வந்து காத்து நிற்பேன். உங்கள் ஜபக்காரியம் எது இருந்தாலும் நீங்கள் ஒருவேளை அவசரம்
ஒருவேளை பிரசவத்துக்காக போகிறோம், ஒரு ஆப்ரேஷனுக்காக போகிறோம், கூப்பிடலாமா? தாராளமா. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய துக்கத்தை யார் மாற்றக்கூடும்? துன்மார்க்கன் கூட அழிந்து போவது உமக்கு சித்தமில்லை சுவாமி. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்ப வேண்டும் என்று துக்கத்தை சுமந்து தீர்த்தீரே. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் என்று எழுதியிருக்கிறபடி, ஏசாயா 53:4 அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய துக்கத்தை நாங்களும் தகப்பனுடைய துக்கத்தை பங்கு கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருந்து உமக்கு சேவை செய்ய இன்னும் எங்களை தகுதிப்படுத்தும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்த தாய் தகப்பனுக்காய் ஜெபிக்கிறேன். தனிமையாக இருந்து கொண்டு எத்தனை பிள்ளை இருந்து என்ன செய்ய, பேர பிள்ளை இருந்து என்ன செய்ய, எனக்கு யாருமே இல்லையேன்னு கண்ணீர் வடிக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளாக இருந்தாலும் என்ன அசட்டை பண்ணுறாங்களே, அற்பமாக என்றாங்களேன்னு சொல்லி வேதனைப்படுகிற வயது முதிர்ந்த தாய் தகப்பனுக்காய் ஜெபிக்கிறேன். குழந்தை இல்லாமல் துக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய துக்கங்களும் யோவான் 16:20 சந்தோஷமாய் மாறட்டும். ஏசாயா 60:20 துக்க நாட்கள் ஒளிந்து போகட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.